சங்கீதம் 1. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிலோட வழிகளில் இல்லாமலும் பரியாசக்காரர் உத்தாரமத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரேமா எல்லையிலும் பற்றும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஒருவர் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இல்லை உதிராத சில மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரும் அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றின் சபையிலும் நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமன்றின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அறியும். சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை பிள்ளைகளில் நினைத்து அம்மன் தண்ணீரே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம் நாமத்தின் நீதியின் பாதையை நடத்துகிறார். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பத்தை பயப்படேன். தேவரே என்னோட புறத்தில் ஒரு தோளும் அடியும் என்னை தேற்றும். என் சந்தத்துக்கு எதிராக நீர் எனக்கு உட்பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் திரும்பியும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிறுத்திருப்பேன். ஆமென். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கும் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நடக்கலாம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறார் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுக்கும் பாலாக்கும் கொள்ளைகளுக்கும் தப்பியிருப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போடுவார். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் தேடவும் ஆகும். இரவில் உணரும் பயந்திருக்கட்டும், பதிலில் பார்க்கும் அம்பட்டும், இருளில் உணரும் மத்தியானத்தில் பாலாக்கும் சண்டாத்திலும் பயப்படாதிருப்பார். பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரை விழுந்தாலும் அது உன்னை அஞ்சாது. உன் கண்களால் மாத்திரம் மீதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக உன்னதமான கத்திலே உங்களுக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்புடன் கிடையாது, வாதையின் கூடாதே அங்காது. உன் வழிகளெல்லாம் உன் தாக்குப்படி உன் தமிழ் தூதருக்கு கட்டளையிடுவார். உன் பாலம் கல்லில் இடலாத விதித்து தூதர்கள் உன் கண்ணில் கெல்லி எண்ணிக்கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வரிப்பாம்பின் மேலும் நடந்த பாலசிங்கத்தையும் வலுசரத்தையும் இடித்து போடுவார். அவன் எனக்கு வாஞ்சியா இருக்கப்படியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருப்படியால் உயர்ந்த இடத்தை வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நானே அவனோடு நான் தப்பி வைத்து நடக்கப்படுவேன். நீடித்த நாட்கள் விருத்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தினராலே என் கண்களை ஏறட்டேன். வானத்தையும் பூமியை உணர்த்தின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் பாலை கலாட விட்டார் காத்திராவை வருகிறார். இதோ இஸ்ரவேலை காத்திரா ஒரு வந்து தூங்குவதில்லை. கத்திரவனை நாட்டுவார். கத்திரவன் உலகத்திலே இருக்கிறார். பகுதியிலே வெயிலாதரும் இரவிலே வாழ்வும் மனுஷிடப்பட்டது. கத்திரவன் எல்லா திணிக்கும் மடக்கி காப்பார். அவர் நாகமாக காப்பார். கத்திரன் போட்டியும் மரத்தையும் இது முரண் தந்து என்னைக்கும் காப்பார். ஆமென். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்தவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவன் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி ஒரு வீட்டவன் தனித்தனம் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகளும் பந்தியை சுற்றிலும் ஒளிவனர் கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ உன் மனைவி ஒரு வீட்டவன் தனித்தனம் திராட்சை கொடியை போல் இருப்பார். உன் பிள்ளைகளும் பந்தியை சுற்றிலும் ஒளிவனர் கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ ரத்தரின் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனோட நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேல் கொண்டாலும் சமாதானத்தையும் காண்பாய். அடுத்ததாக இயேசுவின் பிள்ளை பைபிளுக்கு இல்லை என்ற ஆக்ஷன் சாங் பாடலை பாட கெவின், அமலா ஜெர்சன், விஜோஸ்ரீ மற்றும் கோல்டாவை அழைக்கின்றேன்.
துவக்கம் தந்த நம் தேவனை புதிய துவக்கம் என்னும் நடனம் மூலம் கண்டு ரசிப்போம். வெல்கம் லிசா அண்ட் அபிகாயில். கெவின் மேத்யூவை அழைக்கின்றோம். Psalm 12. Praise the Lord. Great blessings belong to those who fear and respect the Lord, who are happy to do what He commands. Their descendants will be given power on earth. Those who do right will be greatly blessed. Their family will be very rich, and their goodness will continue forever. A light shines in the dark for those who are good, for those who are merciful, kind, and fair. It is good for people to be kind and generous, and to be fair in business. Such good people never fall. They always be remembered. They will not be afraid of bad news. They are confident because they trust in the Lord. They remain confident without fear, so they defeat their enemies. They freely give to the poor.
Their goodness will continue forever. They are honored with victory. The wicked become angry when they see this. Then they disappear. They will never get what they want most. திறந்த வாசலை அளித்த நம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சாதனாவை நடனமாட அழைக்கிறோம். தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிரியைகளை மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. கதவு உடஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இப்ப தாழ்வு முடிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிரியைகளை மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா. உங்க கிருபையில வாழ்கிறோம் நாதா.
வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருமை செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல்ல எம்எல்ஏ வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருமை செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நானா. நன்றி 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 தேவா. கடைசியாக 25ஆம் ஆண்டாம் நாள் அறிக்கை உங்கள் முன். நாள் அறிக்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தல விசுவாச சபை கிபி 2000 ஆண்டு அடப்புக்காடு பகுதியில் ரதிஜோதி திருமண மண்டபம் என்ற இடத்தை வாடகைக்கு எடுத்து சீனியர் பாஸ்டர் GS பால் அவர்களால் இத்திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. கிபி 2003ஆம் ஆண்டு தற்போது உங்கள் இந்த திருச்சபை இடம் வாங்கப்பட்டது. கிபி 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முற்பகுப்பு மண்டி காடாக ஆட்கள் நடமாட முடியாத பகுதியாக இருந்த இந்த இடத்தை சுத்தம் செய்து திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பழைய சபையின் கட்டுமான வேலைகள் நிறைவு செய்து ஆராதனை நடக்கப்பட்டது. கிபி 2014இல் பாஸ்டர் இல்லம் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. 2016இல் போதகர் இல்லம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கிபி 2018இல் இடம் நெருக்கடி காரணமாக போதகர் இக்கில்லத்தின் மேல் இத்திருச்சபையை கட்டடம் கட்டி 2025 ஜூலை 12ஆம் தேதி சனிக்கிழமை மாலை புதிய இடத்தில் ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது. இத்திருச்சபை ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு ஆத்துமாவும் இல்லாமல் போதகர் குடும்பத்தை வைத்து ஆராதனை நடத்தப்பட்டது. கிபி 2001ஆம் ஆண்டு 5 நபர்கள் ஆராதனையில் பங்கேற்றனர். அதில் உள்ள சிலர் இன்று வரை இத்திருச்சபையில் பங்கேற்று வருகிறார்கள். இன்று நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்களையும் தேவன் தந்து ஆசீர்வதித்து நடத்தியுள்ளார். இங்கு போதகர் அபிஷேக கூட்டங்கள், மேம்படுத்தும் பைபிள் கிளாஸ் பாடங்கள், ஆராதனைகள், கிறிஸ்துவ திருமணங்கள், ஞானஸ்தானம், மாதந்தோறும் கர்த்தருடைய பந்தி, அபிஷேக கூட்டம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், கோடை விடுமுறை வேதாகமம் பள்ளி, வட இந்திய மிஷனரி ஊழியம் என பல்வேறு ஊழியங்களை அப்போஸ்தல விசுவாச திருச்சபை இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைக்காக நிறைவேற்றி வருகிறது. இதுவரை பாடுபட்டு உழைத்து உதவி செய்த சகோதரர்கள் யாவருக்கும் பணிவுடன் நன்றியையும் வாழ்த்துகளையும் அப்போஸ்தல விசுவாச சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இச்சமயத்தில் பல்வேறு எதிர்ப்புகள், தடைகள் மிகுதியாலும் இந்த ஊழியத்தை சிறப்பாக நடத்தி வந்த நம்ம சீனியர் பாஸ்டர் அவர்களையும் பாஸ்டர்மா அவர்களையும் உதவி பாஸ்டர் மற்றும் குடும்பத்தினர் யாவரையும் அன்பையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.